ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் குழந்தைக்காக அப்பா அம்மா 2 பேரும் ஒரே வீட்டில் தான் தங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோயினியும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா, அதாவது மாமியார் வீட்டுக்கு. உள்ள வந்து பார்த்தா அவன் நிலாவை போஸ்டர் அடிச்சு ஒட்டி வச்சிருக்கான். அதை வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கா. அப்ப அதுக்கு அவன் வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். நல்லா பாரு மயிரா, இது ஒன்றும் சாதாரண நிலா கிடையாது, உன்னோட வாழ்க்கை. இப்ப எப்படி இது இந்த வீட்டுக்கு வந்த உடனே பௌர்ணமியா மாறிச்சோ, கூடிய சீக்கிரத்துல இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சி அமாவாசையா ஆக போகுது. அதே மாதிரியே தான் உன்னோட வாழ்க்கையை விட்டு நான் தாராவை நிரந்தரமா பிரிச்சிருவேன், அப்புறம் உன் வாழ்க்கையை இருள் சுந்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவளோ அமாவாசை அப்படியே ஒன்று இருந்துட போறது கிடையாது, திரும்பவும் வெளிச்சம் வரும், அதாவது திரும்பவும் நிலா வரும், பௌர்ணமியா மாறும். அதனால என்னோட பொண்ணையும் உங்களால என்னைக்குமே இங்கிட்ட பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை இங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் தன்னோட பொண்ணை வந்து பார்க்கறதுக்காக ரூமுக்கு வரா. அந்த பொண்ணை அம்மா பார்த்ததும் ரொம்ப எமோஷனல் ஆகிறா. உடனே இவளும் போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு நீ எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அவளும் நீங்க தான் என்னோட அம்மா அப்படிங்கும் போது எதுக்காகமா என்கிட்ட வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்புறம் அப்பா எதுக்காக நீங்க சாமி கிட்ட போயிட்டீங்கன்னு சொன்னாரு அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா அப்பங்காரனை பத்தி தப்பாவும் சொல்ல முடியாது. இதெல்லாம் தூரத்துல இருந்து அவனும் வாசல் கிட்ட நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். உடனே இவ சமாளிச்சிடுறா. இந்த மாதிரி நான் காணாம போயிட்டேம்மா, உன் அப்பா என்ன தேடி பார்த்தாரு, கிடைக்கல அப்படிங்கோமே நான் சாமி கிட்ட போயிட்டேன்னு அவராவே நினைச்சுக்கிட்டாரு, அதனாலதான் அவங்ககிட்ட அப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி சமாளிக்கிறா. அப்புறமா அந்த குழந்தை அவளோட முகத்துல இருக்கிற மார்க்கை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த காயம் உங்க முகத்துல எப்படிமா வந்துச்சு அப்படிங்கிற அடுத்த கேள்வியையும் கேட்டுக்கிட்டே இருக்கா. இதை வந்து அவன் பார்த்துட்டு ஒரு மாதிரியா கில்ட்டியா ஃபீல் ஆகுது. அதுக்கு அவ என்ன பதில் சொல்ல போறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவ உடனே அது ஒன்றும் இல்லம்மா, எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அதுலதான் என்னோட முகம் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் ஒரு பொய்ய சொல்லித்தான் சமாளிக்கிறா. பரவாயில்ல, புருஷங்காரன் எவ்வளவுதான் கொடுமைக்காரனா இருந்தாலும் அப்பனை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பொண்ணுகிட்ட சொல்லல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு கதையெல்லாம் சொல்லி நிம்மதியா தூங்க வைக்கிறா. அந்த பொண்ணுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கா. இப்போ மறுநாள் ஆயிடுது. நம்ம ஹீரோயினி பொண்ணுக்காக ஸ்பெஷலாக சமைச்சிக்கிட்டு இருக்கா. எல்லாம் அவளுக்கு பிடிச்ச ஐட்டமாக சமைச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த தூரத்துலேருந்து மாமியாருக்காரையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. என்ன பண்ண போகுது அப்படின்னு தெரில. அவன் அந்த பக்கமாக போன நேரம் பார்த்து அவள் குடிக்கிற டீல எதையோ ஒன்று கலந்துருச்சு, அது என்ன அப்படிங்கிறது தெரில. கலந்துட்டு இந்த பக்கம் வந்து பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினி அந்த டீயை ஃபுல்லாக குடிச்சிட்டா. அதனால என்ன அஃபெக்ட் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் தெரியல. அப்புறமா வீட்டுக்கு மகளிர் சங்கத்திலேருந்து ஆட்கள் வந்திருக்காங்க. அந்த குழந்தைகிட்ட விசாரிக்கிறதுக்காக இந்த மாதிரி எப்படி போச்சு உன்னோட நாள், நல்லா போச்சா, உன்னோட அப்பா அம்மா 2 பேரும் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா அவளும் தன்னோட அம்மாவை பற்றி தான் ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்கேன். அந்த மாதிரி என்னோட அம்மா நைட்டு கதை சொல்லி தூங்க வச்சாங்க, என்னை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறாங்க, அப்புறம் இன்னைக்கு கூட எனக்கு பிடிச்ச ஃபுட் தான் வீட்டில் சமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை இவ அம்மாவை பற்றி பேச பேச அவனுக்கு கடுப்பாகுது. அதுக்கப்புறம் பிஸ்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா நம்ம ஹீரோயினி. அப்போ மாமியார் டக்குன்னு அந்த பிஸ்கெட்டை தள்ளி விட்டுருது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் மாமியாரோட பிஹேவியரே சரியில்லை. அது அங்கே இருக்கிறது என்னமோ பிஸ்கெட் தான் கொட்டி கிடக்கு. அதை பார்த்துட்டு இந்தம்மா கரப்பாம்பூச்சின்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஆனால் உண்மையிலே அங்கே அந்த மாதிரி எந்த ஒரு பூச்சியும் கிடையாது. அம்மா இங்கே அது மாதிரிலாம் எதுவும் இல்லைம்மா அப்படின்னு இவனும் சொல்லி பார்க்குறான். ஆனால் அந்த அம்மாவோ இல்லை, அதோ இருக்குப்பா, நல்லா பாரு, அங்கே கரப்பாம்பூச்சி இருக்கு, அதை இன்னும் வந்து கடிச்சிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் சோஃபா மேலெல்லாம் ஏறி ஆட்டம் போட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பைத்தியம் மாதிரி நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்களே கேட்குறாங்க, என்ன ஓம்காரி இது, உன் அம்மாவே பெரிய பைத்தியமா இருப்பாங்க போல, அப்படி இருக்கும்போது நீ உன் பொண்டாட்டிய பைத்தியம், அவளால் குழந்தைக்கு ஆபத்துன்னு பீலா விட்டுட்டு இருந்த, இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரில. இல்லை எங்க அம்மா நல்லா தான் இருக்காங்க, அவங்க சாப்பிட்டதுலதான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அதனாலதான் அப்படிலாம் நடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கான். ஆனா அவங்களும் தெளிவா சொல்லிடுறாங்க, இந்த தடவை வரும்போது இந்த அம்மா இப்படி நடந்துகிட்டு இருக்கு, ஆனா அடுத்த தடவை இதே மாதிரியே பண்ணுச்சு அப்படின்னா அப்புறம் குழந்தைய பேச்சு அம்மா கிட்ட தான் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் நம்ம ஹீரோயினி தானே அந்த டீயை குடிச்சா, அப்புறம் என்ன இந்த அம்மா சம்மந்தமே இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த அம்மா அங்கே நின்று ஓரமாக பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு சர்வெண்ட் வந்து என்னாச்சு மேடம், நீங்கள் எதுக்காக இங்கே நிற்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டிருப்பா. அப்போ தான் நம்ம ஹீரோயினி கவனிச்சிருப்பா, இந்த அம்மா ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு தான் அங்கே போய் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே டீயை வந்து கீழே கொட்டிவிட்டு, அதாவது டஸ்ட்பினில் கொட்டிவிட்டு சும்மா டீ குடிக்கிற மாதிரி கப்பை தான் சும்மா வாயில் வச்சுட்டு இருந்திருக்கா. அதை தான் இந்த அம்மா பார்த்துட்டு டீயை நிஜமாலுமே குடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருக்கோம். அதுக்கப்புறம் இவ ஏதோ ஒரு மெடிசனை கலந்து அந்த அம்மா சாப்பிட்ட சாப்பாடுல போட்டு கலந்து கொடுத்துருப்பா போல. ஸோ அதுக்கான எஃபெக்ட் தான் இந்த மாதிரிலாம் இப்படி பைத்தியம் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு.
இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். நான் ஒன்றும் இதை ஆரம்பிக்கல, இதை ஆரம்பிச்சதே உங்கள் அம்மா தான். அவங்க தான் நான் குடிக்கிற டீயில் எதையோ ஒன்று கலந்துருந்தாங்க. ஆனால் அவங்க ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. நான் ஒரு டாக்டரு, ஸோ மருந்து விஷயம், மருந்தோட ஸ்மெல்லாம் எனக்கு நல்லாவே அத்துப்படி. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாதனால நான் உஷாராயிட்டேன். அப்புறம் எனக்கு பண்ண பார்த்தாங்கல்ல, அதை நான் பதிலுக்கு அவங்களுக்கு அந்த மெடிசனை கலந்து கொடுத்துட்டேன். அதோட எஃபெக்ட் தான் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. நான் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அம்மாவுக்கு அப்புறம் ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்து ஏதோ சரி பண்ணிட்டான் போல. என்னம்மா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்புறம் நம்ம நிரந்தரமாக தாராவை இழந்துருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு என்னப்பா தெரியும், அவன் நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் எதையோ ஒன்று கலந்துருக்கான்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயினி பொண்ணு ஸ்கூலுக்கு சேர்க்கறதுக்காக ஸ்கூலை பற்றிலாம் வந்து பொண்ணுக்கிட்ட விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுதான் ஸ்கூலு, இதுதான் பிளே கிரவுண்டு, இங்கெல்லாம் நீ போனா ஜாலியாக விளையாடலாம். அப்புறம் நீ ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டல, உனக்கு ஸ்கூலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஐயா ஜாலி, அப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களா, அப்போனா நான் இப்போவே ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இல்லைம்மா இப்போ இல்லை, நாளைக்கு தான் போகணும். அதுக்கு ஒன்று பிரின்சிபல் இன்டர்வியூ எடுப்பாங்க, அதில் நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னா நீயும் ஸ்கூலுக்கு போகலாம், வா அதுக்கான ப்ரிப்ரேஷனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிக் கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே அந்த பையன் ஒரு டெடி எடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் அவனோட நியூ ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு உடனே ஓடி போய்ட்றா. வாவ் சூப்பராக இருக்குது டாடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோயினி படிக்கணும் வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, வாமா நான் உனக்கு நிறைய கேம்ஸ் வச்சுருக்கேன் போய் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் இந்த பொண்ணு அந்த மாதிரி அப்பா கூட நான் விளையாட போட்டுமாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அவன் இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்ல வந்தா அவன் உடனே குறுக்க பூந்துட்டு, அதெல்லாம் உன் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டா, அவளுக்கு உன்னோட சந்தோஷம் தானே முக்கியம், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாவா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய படிக்க விடாமல் அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். அப்புறம் வெளியே கூட்டிகிட்டு வந்து அவன் இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறாங்கிற சாக்கில் அந்த குழந்தைய பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி நம்ம ஹீரோயினி ஸ்கூலுக்கு சேர்க்க போறேன்னு சொன்னா இல்லையா. ஸோ ஸ்கூலுக்கெல்லாம் நீ போன அப்படின்னா அங்கே இருக்கிற பசங்கள்லாம் ரொம்ப பெரியவங்களா இருப்பாங்க, நீ சின்ன பொண்ணா இருப்ப, அவங்க எல்லாரும் ஒன்னா அடிப்பாங்க, உங்ககிட்ட வம்பு இழுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் கூட நீ சேட்டை பண்ண அப்படின்னா ஒன்று அடிப்பாங்க, படிக்கலனாலும் அடிப்பாங்க, அதுவும் கம்பால அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த குழந்தைய ரொம்ப பயமுறுத்திக்கிட்டே இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயினி வந்து வாமா இன்டர்வியூக்கு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டா, நான் ஸ்கூலுக்கெல்லாம் வரல மம்மி, நான் வரவே மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன பேசிட்டு இருக்க, ஏன் நீ பயப்படுற அப்படின்னு கேட்டா, அங்க நிறைய பசங்க இருப்பாங்க, எல்லாரும் என்ன அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டா அந்த குழந்தை உடனே மூந்திக்கிட்டு அப்பதான் சொன்னாரு, ஆனா நான் ஸ்கூலுக்குலாம் வரமாட்டேன், நீங்க இதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ இங்க இருந்து ஓடி போயிடுறா. இவ உடனே புருஷனை பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்கா. எதுக்கு இந்த மாதிரி பச்சை குழந்தைகிட்ட இந்த மாதிரி தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டா, பின்னா நீ என் தாராவை ஸ்கூல் சேர்க்கறங்கிற பேர்ல என்கிட்ட இருந்து பிரிக்க பாப்பா, நான் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீ என்ன வேணா முயற்சி பண்ணி பார்த்துக்கோ, ஆனா இதுக்கப்புறம் தாரா ஸ்கூலுக்கு வரவே மாட்டா, ஏன்னா ஸ்கூலுனாலே அவளுக்கு ஒரு பயம் வந்துருச்சு இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க ஓம்கார், நீங்க என்கிட்ட மோதுறதா என்ன ஜெயிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு உங்க குழந்தையோட வாழ்க்கையை தான் நீங்க வீணாக்க பாக்குறீங்க, அவளுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் தானே அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் எனக்கு எப்படி படிக்க வைக்கணும்னு தெரியும், வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோயினி அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி தாரா ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப பயப்படுறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அதுக்கு அவங்க பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஏதோ சொல்லிடுறாங்க போல, இந்த மாதிரி ஸ்கூல்னா விளையாடுறது ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் தான் இருக்கா, இன்னும் நிறைய விஷயம் இருக்குல்ல, ஸோ அதை பத்திலாம் நீ சொன்ன அப்படின்னா அவளே ஒத்துக்க போறா அப்படிங்கிற மாதிரி சும்மா பேச்சு வாக்கில் அடிச்சு விட்டுருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு போல, மா செம ஐடியா கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ஓடி போயிடுறா. என்ன யோசிச்சா அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் இங்கேருந்து ஓடி வந்து மாமனார் கிட்ட எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா மாமா அப்படின்னு கேட்குறா. கண்டிப்பாமா அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. இப்போ மறுநாள் ஆனதும் காலங்காத்துல நம்ம ஹீரோயினி ஸ்கூல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டு இருக்கா. கூடவே மாமனாரும் தான், அவரும் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காரு. குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஏன் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ என்ன ஏதுங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினைச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.